செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். கரங்களை தட்டி ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய் மாறணுமே, நான் ஜெபிக்கணுமே. இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய் மாறணுமே, நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி உம்மை நோக்கி ஜெபிக்கிற ஆண்டவரே, நீங்க நமக்கு மேல ஊற்றுங்க ஆண்டவரே. வந்திறங்கட்டும். எதிர்ப்பின் நடுவிலும் தானியேல் போல வைராக்கியமாய் நான் ஜெபிக்கணுமே. எதிர்ப்பின் நடுவிலும் தானியேல் போல வைராக்கியமாய் நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, ஆவி ஊற்றுங்க ஆண்டவரே. விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். எதிர்ப்பின் நடுவிலும் தானியேல் போல வைராக்கியம், தானியேலை போல 3 வேளை நான் ஜெபிப்பேன். எதிர்ப்பின் நடுவிலும் தானியேல் போல வைராக்கியமாய் நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி கரங்களை உயர்த்தி ஊற்றுங்கப்பா, உம்முடைய வல்லமையை ஊற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய ஜெப வல்லமையை ஊற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனே உம்முடைய வல்லமையை நிரப்புங்க ஆண்டவரே. விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். வீலகாய் ரூஹி என்னை காண்கின்ற தேவன் நீ. வீலகாய் ஆகாரை கண்ட தேவன் உன்னையும் காண்கிறார். சொல்லுமா, வீலகாய் ரூஹி என்னை காண்கின்ற தேவன் நீ. வீலகாய் ரூஹி எங்கள் ஜீவனீரூற்று நீ. புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திரவாளியாய் மாற்றிவிட்டீர். புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திரவாளியாய் மாற்றிவிட்டீர். வாக்குத்தத்தம் செய்தீர், நீ சொன்னதை நிறைவேற்றினீர். வாக்குத்தத்தம் செய்தீர், நீ சொன்னதை நிறைவேற்றினீர். வீலகாய் ரோஹி, வீலகாய் ரோஹி என்னை காண்கின்ற தேவன் நீர். வீலகாய் ரோஹி எங்கள் ஜீவனீரூற்று நீர். தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. வெள்ளநடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி இந்த பயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே. He's a good God. நம் கர்த்தர் வல்லவரே, நம் கர்த்தர் வல்லவரே, நம் கர்த்தர் வல்லவரே. சிலுவையில் எந்த சிறுமையை
எனக்காகும் சிலுவையில் எந்த சிலுவையை சிதைத்திட்டார் ராஜனே. வெறுமையை வேரோடு அழைத்தார் வெற்றியின் தேவனே. கைகளில் பாய்ந்த ஆணியால் என் கரம் பிடித்தாரே. மகளே மகளே, உன்னுடைய கைகளை அவர் பிடித்திருக்கிறார். உன்னுடைய பாதை அவருடைய பாதை, உன்னுடைய வழி அவருடைய வழி. கரம் பிடித்தாரே. சொல்லுவோமா? ரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்க செய்தாரே. கர்த்தர் நல்லவரே. சொல்லுவோமா? கரமை தட்டி. கர்த்தர் வல்லவரே, கர்த்தர் நல்லவரே, கர்த்தர் வல்லவரே. சிலுவையில் எந்த சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே. சிறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் வேந்தனே. சிலுவையில் எந்த சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே. உடைய வெறுமை அகற்றி வெறுமையை வேரோடு அகற்றிட்டார் வெற்றியின் வேந்தனே. கைகளில் பாய்ந்த ஆணியால் என் கரம் பிடித்தாரே. ஓ ரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்க செய்தாரே. கைகளில் பாய்ந்த ஆணியால் என் கரம் பிடித்தாரே. Thou shalt not fear, the Lord has uphold you. என்னை நடக்க செய்தாரே. நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் வல்லவரே, நம் கர்த்தர் வல்லவரே, கர்த்தர் வல்லவரே. 2-3 பேருண்ட நாமத்தினால் இருதயம் ஒருமிப்பாய் அவர் நடுவில். 2-3 பேருண்ட நாமத்தினால் இருதயம் ஒருமிப்பாய் அவர் நடுவில். இருப்பேன் என்றவன் நமது தேவன், இருப்பேன் என்றவன் நமது தேவன். உங்கள் இரு கைகளை தட்டி என்று வாழ்த்திடுவோம். We welcome you Lord Master. அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியானவர். ஜீவிய காலம் எல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியானவர், ஜீவிய காலம் எல்லாம் வாழ்த்திடுவோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியானவர். ஜீவிய காலம் எல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியானவர், ஜீவிய காலம் எல்லாம் வாழ்த்திடுவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர், அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார். அதிசயம். தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார். அதிசயம். வெறும் தண்ணீரை உனக்கும் எனக்காகும் திராட்சரசமாக மாற்றினார். அதிசயம். What a wonderful God. தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார்.
அதிசயம் அவர் சொன்னால் ஆகும். அவர் கண்ணீர் அந்த இருக்கும் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். சொல்லுவோமா? அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். He is in the midst of us. அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன். I will sing like David. சொல்லுவோமா? கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஆவியை நோக்கி ஆண்டவரே நான் பாடுவேன், நான் ஆடுவேன் ஆண்டவரே உம்மை நோக்கி பாடுவேன். தாவீதை போல் பாடுவேன், 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 தாவீதை போல் பாடுவேன். கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன். I will sing like David. ஆவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன், பாடுவேன். நம்முடைய வல்லமை ஆண்டவரே இருக்குவதாக தகப்பனே எனக்கு ஒவ்வொரு மக்கள் மேலும் தகப்பனே ஒரு மகனை ஒரு மகனை தகப்பனே தாவீதை போல் பாடுவேன். கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன், துதிப்பேன். ஆவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன். Let me worship you, Master. துதிப்பேன், தாவீதை போல் துதிப்பேன், 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 தாவீதை போல் துதிப்பேன். கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் ஜெபிப்பேன். I will pray, Master. என்னில் அசைவாடிட தாவீதை போல் ஜெபிப்பேன், 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 தாவீதை போல் ஜெபிப்பேன், 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 தாவீதை போல் ஜெபிப்பேன். When the Spirit of the Lord moves in my heart, I will dance like David's son. When the Spirit of the Lord moves in my heart, I will sing like David dance. I will dance, I will dance, I will dance like David dance. I will sing, I will sing, I will sing like David sang. When the Spirit of the Lord moves in my heart, I will sing like David sang. When the Spirit of the Lord moves in my heart, I will sing like David sang. பாடுவேன், பாடுவேன், தாவீதை போல் பாடுவேன், 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 தாவீதை போல் பாடுவேன். ஜெபிப்பேன், ஜெபிப்பேன், தாவீதை போல் ஜெபிப்பேன், 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 தாவீதை போல் ஜெபிப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், தாவீதை போல் துதிப்பேன், 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 தாவீதை போல் துதிப்பேன். இன்று உங்களோடு கூட பேசும்படி தேவன் எனக்கு தந்த The வசனம் given word from God for our concentration. வெளிப்படுத்தல் விசேஷம் 4ஆம் அதிகாரம். Revelation chapter 4. வெளிப்படுத்தல் விசேஷம் 4ஆம் அதிகாரம். 4th chapter of Revelation. அதில் முதலாவது வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். Verses 1. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்காலம் சத்தம் போல என்னோடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது இங்கே ஏறி வா. இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை காண்பிப்பேன் என்று விளம்பினார். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். பலத்த கைகளை தட்டி. Praise be to God.
என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, Beloved children of இந்த God. செய்தியை கேட்கிற என் அருமையான சகோதரனே, சபையின் போதகர்களே, விசுவாசிகளே, Pastors, believers, brothers and sisters. ஒரு those who மனுஷன் profess. பூரணமானதை பெறாமல் மற்றவனை குற்றப்படுத்த கூடாது. Unless you get blessings, don't blame others. உன்னிடத்தில் ஏதாவது குறைகள் இருந்தால் மற்றவருடைய குறைகள் உனக்கு வாயிலே வரக்கூடாது. If you have any shortcomings, don't blame others. ஆனால் இங்கே பாருங்கள், Look at here. இவன் கைது செய்யப்பட்ட ஒரு மனிதன் பத்துமன் தீவிலே யோவான் ஒரு கைதியாக John அழைக்கப்பட்டிருக்கிறான். was a slave in Patmos Island. நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen. அவன் கைதியாக அந்த சிறைச்சாலைக்குள் இருக்கிறான். As a prisoner, he was in the prison. அப்பொழுது கர்த்தருடைய ஆவிக்குள்ளாய் அவன் பிரவேசிக்கிறான். Get into the spiritual அங்கே realm. என்ன சொல்லுகிறது? What is the word ஒரு of God? சத்தத்தை அவன் கேட்கிறான். Heard a voice. அந்த சத்தம் அவனை பார்த்து The சொல்லுகிறது, trumpet voice said, இங்கே ஏறி வா. come up hither. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா Say சொல்லுகிறேன். hallelujah. இங்கே ஏறி வா, Come up hither. சம்பவிக்கிறதை உனக்கு காண்பிப்பேன் I என்றது. will show these things. What must he happen? அநேகருடைய ஆவிக்குரிய அனுபவங்களிலே தேவனிடத்தில் ஏறி செல்லுகிற அனுபவம் இல்லாமல் இருக்கிறார்கள். Many fail to this experience in their life. ஏன் எனக்கு இது சம்பவித்தது என்று எண்ணுகிறார்கள். Why such a things are அதை happening? காண முடியாமல் இருக்கிறார்கள். Cannot see. நான் சொல்லும் என் அருள்நாதர் இயேசு The Lord, what I am saying, யோவான் என்னும் தேவ மனுஷனை பார்த்து சொன்னார், said to John the Baptist, நீ இங்கே ஏறி வா என்று தேவன் he சொன்னார். said, come up hither. அவன் ஏறி போனபடினால தான் அவைகளை வெளிப்படுத்துகிறார். Because he obeyed, the Lord revealed நாம் everything. நாளுக்கு நாள் தேவ சமூகத்தில் ஏறுகளாய் இறக்க வேண்டும், இறங்கலாய் மட்டும் இருக்கக்கூடாது. Day by day, try to ascend, not to descend. ஆசீர்வாதங்கள் ஏறிக்கொண்டே இருக்க Blessings வேண்டும். should be increased. சந்தோஷங்கள் ஏறிக்கொண்டே Joy இருக்கணும். should be increased. மகிழ்ச்சிகள் ஏறிக்கொண்டே Rejoice இருக்கணும். should be increased. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, Brothers and sisters நாம் in அந்த Christ. அனுபவம் இல்லாமலே We are failed. நாம் வாயினாலே வடை சுட்டுக் கொண்டிருக்கிறோம். We are blowing our trumpet. என்னை ஆண்டவர் கண்டு கொள்ளவே இல்லை. Oh, I am forsaken. ஆண்டவர் என்னை கைவிட்டு I விட்டார். am forsaken. உலகில் ஒருவனையும் அவர் கைவிட்டதாய் சரித்திரமே He இல்லை. never ever forsake anyone. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா Say சொல்லுங்க. hallelujah to God. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. மனுஷனுடைய துதிக்கிற வாய் சாபமானவைகளை அசுத்தமானவைகளை பேசுகிறது. Praising voice, speaking bad words. அது கர்த்தருடைய மனுஷன் அல்ல, மனுஷி அல்ல. We are not the man of God and இந்த woman வேத of God. பகுதிகளை சற்று கவனிக்க Look வேண்டும். at the word of the Lord. இவன் கைகளில் விலங்கிடப்பட்டவனாய் இருக்கிறான். He was a prisoner. தேவன் சொல்லுகிறார், இங்கே ஏறி வா. Lord said, come up hither. இன்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், Today the Lord said, இதுவரை இறங்கி போய் கொண்டிருந்த உங்களுடைய ஆசீர்வாதம் இன்று ஏறி வரும்படி கர்த்தர் விரும்புகிறார். He delayed to give a promotion in your life. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அதிகாலையிலே ஏறுகிற ஒரு அனுபவம் இருக்கிறது. Early morning, come up to the இன்னைக்கு Lord. மனுஷன் பாருங்கள், தின்னுட்டு செரிப்பதற்காக அதிகாலை 5 மணிக்கு 4 மணிக்கு எழுந்து ஓடுறான். For the digestion problem, people are running அதுக்கு hither and பலவிதமான காரியங்களை சொல்லுகிறான். there. Many lame நான் excuses. சொல்லுகிற இடத்தில் நீங்கள் ஏறி முழங்கால் படியிடுவீர்களா, ஒரு செகண்ட்ல உடம்புல இருக்கிற எல்லா பலவீனம் மாறி If போகும். you kneel down before God, your weakness will disappear immediately. விசுவாசிக்கிறவர்கள் 3 அல்லேலூயா Say சொல்லுங்களே. hallelujah to என் God. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. ஒரு நாள் யாக்கோபு தன் பிரயாணப்படுகிறார். On the journey of அப்போது Jacob, ஒரு இடத்தில் படுத்துக் கொண்டிருக்கிறார். lay down a place. அப்போது அவருக்கு வானத்து அவருடைய கால் மாட்டில் ஒரு ஏணி There வைக்கப்பட்டது. was a ladder kept before him. தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாய் இருந்தார்கள். Angels were ascending and அதற்கு descending. மேலாக ஒருவர் ஏறி இருந்தார். Above the ladder, அவருக்கு there was தான் a person. கர்த்தர் என்று பெயர். He is Jesus Christ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. அவருக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் என்று பெயர், In Old Testament, God. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிதா என்று பெயர், Father God. பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் என்று பெயர், The Lord God. புதிய ஏற்பாட்டில் கர்த்தராகிய In இயேசு New என்று பெயர். Testament, Jesus Christ. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. ஆதியாகமம் 28:12 சொல்லுகிறது, Genesis 28:12. தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாய் இருந்தார்களாம். Angels were ascending and descending. அவர்கள் எப்படி ஏறுகிறார்களோ இறங்குகிறார்களோ How they come அப்படி நாம் அனுதினம் தேவ சமூகத்தில் ஏறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். We need also that experience in our life. அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது அவருக்கு முன்பாக ஏறி நிற்க வேண்டும். At least 1 hour in your prayer life. அப்படிப்பட்ட அனுபவம் இல்லாமல் If போகுமானால் you don't have this நம்முடைய experience, வாழ்க்கையில நீங்கள் ஆசீர்வாதங்களை காண we முடியாது. cannot see blessings in our என் life. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, இந்த வார்த்தைகளை சற்று கவனித்து பாருங்கள். Listen to this word. இயேசுவானவர் தேவனாய் இருந்த பொழுது யாக்கோபோடு பேசுகிறார். The Lord God spoke to Jacob. நான் உன்னோடு இருந்து I will be with உன்ன you, உணவு கொடுத்து provide food உனக்கு to eat, உடை கொடுத்து to dress உன்னை you well, பாதுகாத்து நடத்துவேன் என்று சொன்னார். to save you and lead எங்க you ஏணிக்கு மேலாக நின்று ஏறிக்கொண்டு above the ladder. அதைத்தான் தேவன் புதிய ஏற்பாட்டில் சொன்னார். In the New Testament, இது முதற்கொண்டு behold, மனுஷகுமாரனிடத்தில் தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாய் இருப்பீர்கள், அதை காண்பீர்கள் மெய்யாக சொல்லுகிறேன் என்று angels were சொன்னார். descending and ascending on Son of Man, and you will see that. யோவான் 1:51 John சொன்னார். chapter 1 verses என் 51. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. 2 ஏற்பாடிலும் அவர்தான் இருக்கிறார். Both said you can see ஆனால் God. நாம் ஏறுகிறோமா?
Are you come இறங்கி up? கொண்டே இருக்கிறோம். Always நாளுக்கு நாள் பின்மாறி கொண்டே இருக்கிறோம். Always backsliding. பின்வாங்கி கொண்டே இருக்கிறோம். Setbacks. ஏறுகிறதை விட்டு விட்டோம். Fail to come என்றைக்கு நீ ஏறுகிறதை விரும்புகிறாயோ When you try- அன்றைக்கு உன் வாழ்க்கையிலே நீ குருத்தோலையை பிடித்து விடுவாய். When you advance in your spiritual life, you can carry the tender leaf. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் Say பார்க்கலாம். hallelujah. நம்முடைய ஆவிக்குரிய அனுபவம் டே டு லைஃப்ல ஏறிக்கொண்டே இருக்கணும். The spiritual experience day to life, you should 1 மணி நேரம் ஜெபம் 2 மணி நேரமாய் மாறணும். 1 hour become 2 hours. 2 மணி நேர ஜெபம் 3 மணி நேரமாய் 2 hours மாறணும். become 3 hours. 3 மணி நேர ஜெபம் 4 மணி நேரமாய் 3 hours மாறணும். become 4 hours. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. ஆதி காலம் துவங்கின இந்த நாள் வரையிலும் என்னுடைய ஜெபம் எப்பொழுதும் ஏறிக்கொண்டே இருக்கிறது. From origin onwards, I never ever decrease my prayer life. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு 2000 years ago, இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த when பொழுது Jesus came on this ஒரு earth, அற்புதமான ஒரு சம்பவம் நடக்கிறது. there was a miracle event. இரவில் 4ஆம் ஜாமத்தில் அவர் சமுத்திரத்தின் மேல் நடந்து The வந்தார். 4th watch, he is walking on the ocean. என்னை கவனிக்க வேண்டும். Listen. அப்பொழுது சீசர்கள் தன்னுடைய ஜனங்களோடு கூட படகில் போய் கொண்டிருந்தார்கள். Disciples are sailing their boat நடுக்கடலிலே சென்று விட்டார்கள். in the mid ocean. காற்று கொஞ்சம் பலமாய் இருந்தது. Wind blows, கடல் கொஞ்சம் கொந்தளித்து இருந்தது. some tempest. இவர்களால் தண்டு வலிக்க முடியவில்லை. They cannot advance. Listen to me. கவனிங்க. இயேசு இல்லாமல் போனால் தண்டு வராது, தண்டு வலிக்க முடியாது. Without Jesus, you cannot reach your goal. எதிர்காற்றா இருந்தபடினாலே Because of this wind, இவர்களால் அதை செய்ய இயலவில்லை. they cannot advance. அப்பொழுது தேவன் ஜெபத்தை முடித்துவிட்டு, So after the prayer, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அவர் மலையில் மேல் ஏறி ஜெபத்தை முடித்துட்டு சாயங்காலம் இறங்கி வருகிறார். came down from the mountain. Listen to me. கவனிங்க. இறங்கி வரும் பொழுது When he came அவர் down, வருகிறார். he came- படகு நடுக்கடலிலே போய்விட்டது. The boat in the சரி, mid நம்முடைய ocean. பிள்ளைகளிடத்தில் போகலாம் என்று அவர் கடல் மேல் நடந்தார். Walking on the ocean to reach his children. இரவின் 4ஆம் ஜாமம் விடியற் கால 4 மணிக்கு 4th watch. அவர் நடந்து வரும் பொழுது When he walked, திடீரென்று தண்டு வலித்தவள் பார்க்கிறார்கள். those who sailing the boat கடல் are மேலே ஏதோ ஒரு watching. அசுத்தாவி வருது அலறினார்கள். Some spirit is moving இயேசு on. சொன்னார், பயப்படாதீர்கள், He said, behold, நான் தான், it is I. நான் தான், It is I. திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னார். Behold, அப்போது திடீரென்று ஒரு சத்தம் வருகிறது. there was a noise. ஆண்டவரே, நீரேயானால் But if thou நான் சமுத்திரத்தில் நடந்து வரும்படி கட்டளையிடும் என்றார். command me to walk on the சீமோன் ocean. பேதுரு Simon Peter. அதற்கு தேவன் சொன்னார், Lord replied, பேதுருவே, Peter, வா என்றார். come up. அவன் கடலில் இறங்கி நடந்தான். Get on the boat and கரங்களை walk. தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. நல்ல படவை விட்டு இறங்கி நடந்தான். He get down from the boat and நடந்து walk. போய் கொண்டே இருக்கிறான். Advancing, அவன் சொல்லுகிற, ஆண்டவரே, நான் கடல் மேல் நடக்கிறேன். I'm walking on the ocean. ஐ பாருங்க ஆண்டவர், நடக்கிறேன். Look at my Lord. நடந்துட்டு இருக்கும்போது அவன் இயேசு கடல் மேல் நடக்கிறதை அவன் கண்டான், இவனும் கண்டான். He watched Jesus and Jesus watching that. ஆனால் அதை கண்டவன் கவனத்தை சற்று திருப்புகிறான். Suddenly some distraction. கொஞ்சோண்டு திருப்புகிறான். Little காற்று distraction. பலமாயிருக்கிறதே என்று நினைத்தான். Wind blows. அவ்வளவுதான். கண்ட இயேசுவை மறந்து விட்டது. காணாதிருக்கிற ஒரு காற்றை பார்த்து பயந்து விட்டான். Forget the target and looking after the wind and ocean. காற்றை பார்க்க முடியாது. We cannot see காற்றை ocean. படைத்தவரை பார்த்து But விடலாம். we can see the creator கரங்களை of the தட்டி wind. தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. காணாத காற்றை அவன் அது உணர்ந்து கொண்டு காற்று பலமா இருக்கிறது என்று உணர்ந்தான். He felt the blowing wind. திடீரென்று, நான் ஆண்டவரே, நான் மடிந்து போகிறேன், நான் அமிழ்ந்து போகிறேன், என்னை ரட்சியும் என்று கூக்குரல் Suddenly, விட்டான். hey, oh Lord, save me, I'm going to die. மத்தேயின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 24 முதல் 29 வசனங்கள் அதை கூறுகின்றன. Matthew 14 says about 30வது வசனத்திலே In 30, அவன் கூப்பிட்ட குரல் அவருக்கு கேட்டது. the Lord heard it. இயேசு உடனே கையை நீட்டி, He stretched out his அற்ப arms. விசுவாசியே, Little in faith. ஏன் சந்தேகப்பட்டாய் Why have you doubted? என்று அவன் கையை பிடித்து தூக்கினார். The Lord uplift him. Listen to me. கவனிங்கள். அவனை தூக்கினார். He uplift him. தூக்கின உடனே, When he uplift. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. காற்றும் கடலும் வீசிக்கொண்டுதான் இருக்கிறது. Wind and ஆனால் இருவரும் படகில் ஏறினார்கள். when they reached the boat, காற்று அமர்ந்தது. wind ceased. கைகளை தட்டி ஆண்டவருக்கு Hallelujah. ஹalleluya. Praise God. Big clap. Let's all clap. நீ ஏறாத வரையிலும் உனக்கு கொந்தளிப்பு இருக்கும். Unless you reach the boat, you can feel. ஒரு the மணி distraction. நேரமாவது நீ ஏறிப்பார். At least 1 hour. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ரெண்டு பேருமே படவில் ஏறினார்கள். Both step into the boat. 31வது வசனங்களை வாசிப்போமா? Verses 31. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். ஆ. அவர்கள் படவில் ஏறின உடனே நல்ல கவனிங்க, ஏறின உடனே காற்று அமர்ந்தது. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. அல்லேலூயா. அதனால தான் பத்துமில் தேவன் சொன்னார், That's what Patmos இங்கே said. ஏறி வா, நான் நடக்கிறதை சம்பவிக்கிறதை உனக்கு காண்பிக்கிறேன். Come up hither, I will show. what நீங்கள் is going to எப்பொழுது take place. ஏறுகிறீர்களோ
அப்பொழுது நீங்கள் அற்புதத்தை When பார்க்கலாம். you come to God, you can see. ரெண்டு your பேருமே wonders. ஏறினார்கள். They were ஏறின come up உடனே immediately. நல்லா கவனிக்கணும், ஏறின உடனே காற்று அமர்ந்ததாம். The wind ceased. 50 to 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறை காற்று வீசும், கடல் கொந்தளிக்கும், அதனால நீங்கள் கடலுக்கு செல்லாதீர்கள் என்று மீனவர்களுக்கு எச்சரிப்பார்கள். 50 to 70 kilometers speed, wind will blow. So ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah. ஏன்டா இவ்வளவு ஆழமா ஐயா சொல்ற நினைக்காதீங்க. why ஆதியாகமம் புத்தகம் 8ஆம் அதிகாரம் Genesis 8 முதல் வசனங்களை வாசிக்க கேட்போமா? verses 1. தேவன் நோவாவையும் அவனோட பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் நல்ல கவனிங்க, தேவன் நோவாவையும் அவனோடு இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லணும். நோவா பேழைக்குள்ளே காட்டு மிருகம் இருக்குது, நாட்டு மிருகம் இருக்குது. Inside of the ark of Noah, காட்டுல இருக்கிற எல்லா மிருகம் இருக்குது, நாட்டுல இருக்கிற எல்லா மிருகம் இருக்குது. domestic and wild. தேவன் அதை நினைத்தருளினார். வாசிக்கலாம். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். தேவன் பூமி மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. கரங்களை தட்டி வரலையா சொல்லுங்க. Hallelujah to God. காத்து அடிச்சாதான் கடல் எழும்புன்றாங்க, இங்க காத்த விட்டு கடல் அமர்த்துறார். Here the Lord sent a wind and seized the waters. இப்போ இதுல யாரு விஞ்ஞானி எனக்கு புரியல. I don't understand. இவங்க சொல்றாங்க 60-70 கிலோமீட்டர் வேகத்தில் சூறை காற்று வீசும், கடல் கொந்தளிக்கும், படகு செல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் இந்த கடலை அடைக்கிறதுக்கு என்னத்த அனுப்புறாராம்? He made a wind to pass over the earth. இப்போ இதுல யாரு அறிவாளி, யாரு ஞானி? மலைக்கு மேலாக 3 முழம் தண்ணி போயிச்சு, கடல் தண்ணி, மழை தண்ணி எல்லாம் ஒண்ணா சேர்ந்து கொந்தளிச்சுக்கிட்டு இருக்குது. Above the mountains, the water tempest ஒண்ணில்ல உப்புன்னு ஒரு ஊதுவதனாரா simply sent forth the wind. அந்த கடல்கள் வேதம் சொல்லுகிறது, The Bible says, அவர் சொல்ல ஆகுமா, when he say it will அவர் happen. கட்டளையிட நிற்குமா? When he command it will கரங்களை still. தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. என்ன விசுவாச கைத்தட்டு. Glory be to God. ஹalleluya. Praise the Lord. காற்று வீசட்டும், Wind may blow. கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் My இயேசு இருக்கிறார். கைத்தட்டி. Jesus is my என்ன solid கைத்தட்டி தட்டுறீங்க? anchor. இதுக்கு பேர் தான் கைத்தட்டா. Clap loudly. புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே, தினம் தாங்கிடும் நங்கூரமே, தினம் தாங்கிடும் நங்கூரமே. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சற்று யோசித்து பாருங்கள். Just think now. எதிர்காற்று வீசலாம், Terrible wind may புயல்கள் come. வரலாம், Cyclones may கடல்கள் come. கொந்தளிக்கலாம். ஒன்றே ஒன்று, But one thing, நீ ஏறுகிறவனாய் மாறு. try to advance. அவர் படகில் ஏறுகிறவனாய் மாறு. Try to advance with Jesus. நீ Christ. என்றைக்கு அவர் படகில் ஏறுகிறாயோ, When you climb upon his நீ boat, இறங்கிக் கொண்டே இருக்கிறாய். always setbacks. ஒவ்வொரு நாளும் இறங்கிக் கொண்டிருக்கிறாய். Every day you are failed. வேதம் சொல்லுகிறது. The Bible says. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. வேத வசனத்தை கவனித்து பாருங்கள். Look at the word of the Lord. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அதே தேவன் மார்க்குவின் புஸ்தகத்தில் வந்தார். Mark chapter. மார்க்கு 6ஆம் அதிகாரத்தில் வந்தார். 59 முதல் 49 முதல் 51 வசனங்களை வாசித்து பாருங்கள். 51 onwards. இயேசு அவர்கள் இருந்த படகில் ஏறினார். The Lord get in. காற்று அமர்ந்தது. The wind ceased. காற்று அமர்ந்தது. The wind ceased. ஆவேசம் என்று அலறினார்கள், They frightened. பயந்தார்கள். They were frightened. நான் தான் பயப்படாதிருங்கள் He said, "It is I." என்று Fear அவர்களோடு not. பேசினார். He spoke to them. அவர்கள் இருந்த படகில் அவர் ஏறினாராம். The Lord get into their boat. ஒரு அல்லேலூயா. Say hallelujah. அவர்கள் இருந்த படகில் இயேசு ஏறினார். Get into their boat. ஒன்று நீ அவர் படகில் ஏறு, One thing you try to get in his இல்ல boat. உன் படகில் அவர் ஏற்றிக்கொள். Otherwise accept him to your boat. உனக்கு விரோதமாய் இருப்பது அமர்ந்து விடும். Your enemies will be உனக்கு failed. விரோதமாய் இருக்கிறது அமர்ந்து விடும். Your enemies will be கரகோஷங்களை failed தட்டி before தேவனுக்கு you. 3 அல்லேலூயா சொல்லுங்கள் Say பார்க்கலாம். hallelujah to பலத்த God. கைகளை தட்டி Loudly. அநேக நேரங்களிலே, In many times. ஆண்டவரே எனக்கு புயல் வீசுகிறது, Low full of storms in my எனக்கு life. வேதனை வருகிறது. Tempestuous யார் யார் situation. மாம்சத்தில் இருக்கிறார் என்று நான் அறிவேன். I know how many are in flesh. பலிபீடத்தில் இருக்கும்போது எப்படி பேசுவார் என்று அறிவேன். I know in the altar. எனக்கு how to முன்பாய் speak. உட்கார்ந்திருக்கும் மனிதன் எப்படி என்று I அறிவேன். know every people those who stand ஆனாலும் before me. காணக்கூடாத இறைவனை கேட்டுப்பது ஒரே ஒரு வார்த்தை தான். But I used to ask one thing to தெய்வகுமாரனே, God. Son of God, நான் என்ன செய்யட்டும், what should I do? நான் என்ன செய்யட்டும்? What should I do? நான் பார்த்து சொல்லுவேன், I am not a judge man, நான் நியாயாதிபதி அல்ல. I am a sinner. நான் ஒரு பாவி. Father,
பிதாவே, I nothing do. நான் ஒன்றுமில்லை. So every glory only for எல்லா you. மகிமையும் உமக்கே. என் இயேசு நல்லவர். My Jesus is good. Hallelujah. Hallelujah. அவர் உன்னை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார். He delight to ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார். Delight to accept you. ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார். Delight to accept you. தன் சுய வாகனத்தின் மேல் உன்னை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார். Own vehicle. எல்லாரும் உன்னை விட்டு விலகுவார்கள். Everyone may leave from you. Your husband and wife, கணவன் the மனைவி, family, குடும்பம், all religion, எல்லா all relations. உறவுகள். ஒரே ஒருத்தர் One person உன்னை தூக்கி ஏற்றிக்கொள்ளுவார். will carry you and உன்னை accept தோளின் மேல் ஏற்றிக்கொள்ளுவார். you. He will carry on your கரங்களை shoulder. தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. பலத்த கைகளை தட்டி. Praise the Lord. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். Praise the Lord. ஏறி வா, Come up there. ஏறி வா, Come up here. ஏறுகிறவனாயிருங்கள். Try to advance. வேதம் அழகாக சொல்லுகிறது. The Bible says. நான் சொல்லவில்லை, I'm not. வேத வசனம் அப்படித்தான் The word of சொல்லுகிறது. the Lord says. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, லூக்கா 9:28 பாருங்கள். 9:28 of Luke. யாத்திராகம் 34:4 பாருங்கள். Exodus 34 verses 4. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. சங்கீதம் 139:8 வாசித்து பாருங்கள். 131 verses 8. மத்தேயின் புத்தகம் 5:1 வாசித்து 5 பாருங்கள். verses 1 of Matthew. மார்க்குவின் புத்தகம் 6:46 வாசித்து பாருங்கள். 6:46 of நீங்கள் Mark. ஏறி வரும்படி விரும்புகிறார். He delayed to bring near. நீங்கள் ஏறி வரும்படி He விரும்புகிறார். delayed to bring up. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. That's what the Bible என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. நம்முடைய ஆண்டவர் சாதாரண தேவன் அல்ல. He's not ordinary சங்கீதம் God. 18:10 வாசித்து From 18 பாருங்கள். verses 10. அவர் கேரோபின் மேல் ஏறி வேகமாய் பறந்து போனார். Riding on an angel and moving. ஒரு அல்லேலூயா. Hallelujah. அவர் கேரோபின் மேல் ஏறி Riding on வேகமாய் சென்றாராம். swiftly passing காற்று முகமாய் பறந்து போனார் on the ஐயா. way of wind. கையை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். Praise the Lord. நீ பார்க்கிற பறவைக்கு எத்தனை விங்ஸ் இருக்குது? 2 wings. அந்த 2 விங்ஸ்ல இருக்கிற பறவை ஆஸ்திரேலியாவிலிருந்து புறப்பட்டு எத்தனையோ 1000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வேடந்தாங்களுக்கு வருகிறது. From Australia to வேடந்தாங்கல். இங்கே வந்து குஞ்சு பொரித்து தன் குஞ்சுகளை எடுத்துக்கொண்டு ஆஸ்திரேலியாவுக்கு பறந்து போகிறது. Hatching the eggs, then going to. வழிகளிலே எத்தனையோ பெரிய பறவைகள் அதை கொன்று விடுகிறது. You know, many distractions. ஆனால் ஒரு நம்பிக்கையோடு அது பறக்கிறது. One confident. நான் இந்தியா சொல்லுவேன், I will go to India. தமிழ்நாட்டுக்கு சொல்லுவேன், தமிழ்நாடு. அங்கே இருக்கிற வேடந்தாங்களுக்கு போய் Go to வேடந்தாங்கல். என் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் Increase my என்று ஒரு generation. தைரியத்தோடு வருகிறது. Bravely. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அந்த பறவைக்கு அவ்வளவு ஓயாமலே அப்படியே பறந்து பறந்து கடலை தாண்டி வருமா. It will cross the great oceans and கடலை தாண்டி வரும்போது படியில ஏதாவது தீ இருந்தா கூட அமருமான்னு எனக்கு தெரியாது. I don't know, on the way many islands. சில பறவைகள் ஸ்டார்ட் பண்ணிச்சு நேர வேடந்தாங்கல் தான் வந்து இறங்குமா. Straightly it will come to வேடந்தாங்கல். என் அருமையான மகனே மகளே, ஒன்றை மாத்திரம் சொல்லுவேன். What do you understand? ஏனென்றால் அந்த அனுபவத்தினால் உங்களுக்கு சொல்லுகிறேன். Because I have that experience. சங்கீதக்காரன் சொன்னான், Psalmist said, கேருபீன்களுக்கு 6 செட்டைகள் there are இருக்கிறது. 6 wings for cherub. ஹலோ, 6 சட்டைன்னா 2 சட்டைக்கே இப்படி பறந்த 6 சட்டை எப்படியா பறக்கும்? 6 wings. அதுதான் ஆவிக்குரிய அனுபவம். That is spiritual. 6 சட்டைகளை கொண்டு பறக்கும் கேருபீன்கள், This cherub அதன் மேல் அவர் ஏறுவாராம். riding on. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. வாசிக்க கேட்போமா. கேருபின் மேல் ஏறி கேருபீன் மேல் ஏறி வேகமாய் சென்றார். வேகமாய் சென்றார். Listen to me. பொறுமையா சென்றாரா? Is it patiently? பக்கத்துல கை சொல்லுங்க. நாம் இனிமேல் கர்த்தருக்கு முன்பு தேவ சமூகத்திலே 1 மணி நேரமாவது ஏறி ஜெபிப்போம். ஏறுகிற அனுபவம் நமக்கு இருக்கட்டும். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. ஏறி வா, come up hither. சம்பவிப்பது உனக்கு காண்பிப்பேன் என்றார். Show what is going to happen. என் அருமையான மகனே மகளே, யோசித்து பாருங்கள் நம்முடைய ஆவிக்குரிய அனுபவம் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்று. How far we are in the spiritual. இதுதான் தெய்வம். This is God. சற்று யோசித்து பாருங்கள். 4க்கு உட்படுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர்ல. ஒரு நாள் மரியாள் மார்த்தாள் மரியாள் சொல்றாங்க, ஆண்டவரே இப்போ நாருமே 4 நாள் ஆகுமே என்றார். Martha said this is 4 days to. ஏய், 4க்கு நான் கட்டுப்பட 4 படைச்சவன் நான். தம்பி எழுந்திருப்பானார். கை தட்டி வழியே சொல்லுங்க. He gave life to Lazarus. விசுவாசிக்கிற 3 அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. ஹalleluya. கரங்களை தட்டி let us all clap. வேதம் சொல்லுகிறது. The Bible says. ஆண்டவர் சொன்னார், இங்கே ஏறி வா என்றார். Come up hither. நம்முடைய ஆவிக்குரிய அனுபவம் எங்க இருக்கிறது? Where are we? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு 2 ஆளுங்க அந்த பக்கம் இந்த பக்கம் ஒருத்தன் வலைய அலசி நிக்கறான் கடல்ல. 2 persons are cleaning their nets. அங்க 2 படகு இருந்துச்சுங்க. Only 2 boats. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. உன் கையில 2 படகு இருந்தது போல அங்க 2 படகு இருந்துச்சுங்க. There are 2 boats. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதில் 1 படகில் அவர் ஏறினார் என்று எழுதி இருக்கிறது. Elect one of the boat.
லூக்காவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் Luke 5, 1, 2, 3 வாசிக்க கேட்போமா? first 3 verses. பின்பு அவர் ஆ, கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது நின்ற பொழுது திரளான ஜனங்கள் ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும் கையை தட்டி ஒரு அலலையா சொல்லு. Say hallelujah. எதுக்கு வந்தாங்களா? What purpose they came? தேவ வசனத்தை கேட்க கூடி வந்திருந்தார்கள். Hear the word of the அவரிடத்தில் Lord. நெருங்கினார்கள். ஆ, அப்பொழுது கடற்கரையிலே நின்ற ஆ, 2 படகுகளை கண்டார். கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் வலையை அவைகளை விட்டு இறங்கி ஆ, வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். அலசிக்கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். ஒன்றில் அவர் ஏறினார். கையை தட்டி ஒரு அலலையா சொல்லுங்களே. அது சீமோனுடையதா இருந்தது. Which was Simon's. கையை தட்டி 3 அலலையா சொல்லுங்களே. Amen. ஆண்டவர் அடுத்த படலை சீமோன் படகில் ஏறினார். He elected a boat. அவர் படகில் ஏறினதுனால தான் பிரசங்கம் வந்துச்சு. So he preached the அற்புதம் message. நடந்தது. From wonder. படகுகள் நிறைய மீன் கிடைத்தது. Amen. Sufficiently they caught Big the clap. fishes. Hallelujah. அவர் உன் படகுல ஏறினா உன் வீட்டுல ஆசீர்வாதம் நிரம்பி வழியும். If the Lord step into your boat, your உன் house வாழ்க்கை will be நிரம்பி வழியும் life ஆசீர்வாதத்தினால். will be overflowing. சந்தோஷத்தால் blessings. நிரம்பி வழியும். With joy. ஐஸ்வரியத்தால் நிரம்பி With வழியும். riches. இயேசுவை ஏற்றுக்கொள். Accept Jesus in your boat. ஒவ்வொரு நாளும் Every day. 1 மணி நேரமாக At least 1 hour. தேவனே என் படகில் ஏறும். Lord, come up in my தேவனே என் boat. பிள்ளையின் படகில் ஏறும். Come up to my என் child. இருதயத்தில் ஏறும். Come up my heart. வாரும் ஆண்டவரே Come, O Lord. என்று சொல்லும் பொழுது If you welcome, அவர் ஏறுகிற தேவனாய் He's இருக்கிறார். a God to come up. என் அருமையான மகனே மகளே, Beloved. நம்முடைய தேவன் அப்பேற்பட்ட தேவன். Our God is awesome. நம்முடைய God. தேவன் போல் உலக ரட்சகர் ஒருவரும் இல்லை. There is no savior like our கையை God. தட்டி தேவனுக்கு 3 அலலிய சொல்லுங்களே. Praise the Lord. என்ன விசுவாச கை தட்டு, Clap with பலத்த கரங்களை தட்டி இன்றைக்கு தீர்மானம் எடுத்துக் கொள்ளுங்கள். Take a decision. தேவனே, Lord, என் படகில் நீ ஏறிவிடும். come to my boat. என் வாழ்க்கையில் ஏறிவிடும். Come to my life. அல்லது நான் உண்மையில் ஏறட்டும் ஆண்டவரே. Help me to come up. ஏறினவர் பூமியின் தாழ்விடலில் இறங்கினாராம். He came down. இறங்கினவர் சிறைப்பட்டு போனவர்களை சிறையாக்கி கொண்டு பரலோகத்துக்கு கொண்டு போனார். Delivered the captivities and went to heaven. கரங்களை தட்டி அப்பாவுக்கு 3 அலலையா சொல்ல மாட்டியா? Amen. பலத்த கைகளை தட்டி என்ன விசுவாச கைத்தட்டு. That's all glad. அதற்காகத்தான் வரங்களையே பெற்றாராம். That's what he obtained gifts. அதற்குத்தான் வரத்தையே That's பெற்றாராம். what he received gifts from பிதாவாகிய Father. தேவன் எதற்கு வரத்தை கொடுத்தார்? What purpose Father God gave இயேசுக்கு to எதற்கு Father? வரத்தை கொடுத்தார்? Why he gave to Jesus? பாவியாக எனக்கு எதற்கு வரத்தை கொடுத்தார்? Why the Lord gave ஏன் to வரம் கொடுக்கப்பட்டது? Why the gifts are given? சங்கீதம் 68ஆம் அதிகாரம் Psalm 68 18வது வசனங்களை வாசிப்போமா? verses 18. சங்கீதம் 68:18. தேவரீர் ஆ, உன்னதத்திற்கு ஏறி தேவரீர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கிக் கொண்டு போய் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கிக் கொண்டு தேவனாகிய கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்கு துரோகம் செய்கிற பாவம் நிறைந்த நன்றி கெட்ட மனுஷனுக்காக வரங்களை பெற்றுக்கொண்டு கரங்களை தட்டி ஒரு அலலையா Praise சொல்லுங்க. be to God. என்ன விசுவாச கைத்தட்டு. Yes, all glad. ஹalleluya. Hallelujah. ஆண்டவர் சொன்னார், Lord said, இந்த வரத்தெல்லாம் உனக்கு தர்றேன். take these gifts துரோகியாக மனுஷனை விடுதலையாக்கு. to deliver the rebellious பிசாசு people. பிடித்த மனிதனை விடுதலையாக்கு. Deliver the possessed இவருடைய people. பிரச்சனைகளை சொல்லு. Say unto their அந்த troubles. அனுபவம் எப்படி வருகின்றன? How this experience are உன்னதத்துக்கு coming. ஏறும் அனுபவங்கள். Ascending on high. சிறைப்பட்ட மனிதனை சிறையிலிருந்து விடுதலையாக்கும் மனிதன். Deliver the captivity. அதற்கு தான் பிதாவாகிய தேவன் தன் குமாரனுக்கு அந்த வரங்களை That's கொடுத்தார். what Father God gives his gifts to அவர் his son. பூமியில் இறங்கி வரும்போது அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது. Acts 10:38 அவர் தம்முடைய says, வரத்தை கொடுத்து அனுப்பினார். He gave his gift unto ஆதியிலே தேவன் அவருக்கு அப்படிதான் வரத்தை from கொடுத்தார். the origin he gave. வரங்களை அதற்கு தான் கையளித்தார். That's what he handed the gifts. அதற்கு தான் பிதாவாகிய தேவன் தன் குமாரனுக்கு கொடுத்தார். That's what Father God gave to his son. நசனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவின் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணியிருந்தார். With the Holy Spirit and power the Lord நன்மை anointed him செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கிறவாய் சுற்றித் to திரிந்தார். do good things and deliver them those who clutch அதற்கு on the தான் riches வரங்கள் of evil. கையளிக்கப்படுகிறது. That's what the gifts நீங்கள் are handed ஏறுல over. இருப்பீர்களானால் If you are, உங்களுக்கு அதை கையளிக்க அவர் வல்லவராய் he is இருக்கிறார். mighty to give to you. கையை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. படுத்து கை முடக்கி தூங்கிட்டு இருந்தா கொடுக்க மாட்டாருங்கோ. If you're taking rest, you cannot ஏறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். try to advance. ஏறுகிறவனாய் இருக்க வேண்டும். advance கரங்களை yourself. தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் Acts 20, 8 முதல் வாசிக்க கேட்போமா? 8 onwards. அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்து அநேக விளக்குகள் வைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது ஆம், ஐதிகு என்னும் பெயர் ஐநேகு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்து பவுல் ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணுகிறதை மிகுந்த தூக்கம் அடைந்து நல்ல கவனிங்க. பிரசங்கம் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண நிறைய பேர் ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ண நிறைய பேர் தூக்கம் வரும், பார்த்திருக்கீங்களா? நல்லா கவனிக்கணும். ரொம்ப நேரம் அவன் ஜன்னல் ஓரமா உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்டு நினைக்கிறான். நல்ல தூக்கம் வந்து மட்டார்னு விழுந்துட்டான். Fallen into deep sleep. உளுந்தவன் செத்து போயிட்டாயா. அதனால தான் சொல்றேன் தூங்காதீங்கடா தூங்காதீங்கடான்ற. மிகுந்த தூக்கம்
அடைந்து ஆ. நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து மூன்றாம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து கையை தட்டி ஒரு அழிய சொல்லுங்களேன். 3வது மாடிலிருந்து கீழே விழுந்துட்டாயா. வாசிக்கலாம். Fell down with விழுந்து ஆ. மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். செத்து போனவன தூக்கிட்டாங்க. ஐயோ செத்துட்டான்னு தூக்கிட்டாங்க. உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்துக் கொண்டு கலங்காதிருங்கள் இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். Praise God. என்ன விசுவாச கைத்தட்டு. Yes, so glad. வாசி மகளே. பின்பு ஏறி போய் கையை உயர்த்தி ஒரு அலடியா சொல்லுங்களேன். இவனை எழுப்பிட்டு பின்னாடி ஏறி போய் அப்பம் பிட்டு கரங்களை தட்டு. Praise God. Come up again and had broken bread. என்னையா கை தட்டு தட்டுறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. ஹalleluya. Praise God. ஹalleluya. ஏறி போய் அப்பம் பிட்டு புசித்து விடியற் காலமளவும் வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்து கையை உயர்த்தி வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்து பின்பு புறப்பட்டான். கரங்களை தட்டி ஒரு அலைய சொல்லுங்களேன். இன்னைக்கு ரெடியா இருக்கீங்களா? முழங்கால் போட ஆயத்தமா? நல்ல ஆயத்தமா? ரெடியா? வேதம் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். இப்ப 10வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். கையை உயர்த்தி ஒரு அலைய சொல்லுங்களேன். இங்க பாருங்க. ஆண்டவர் கேட்டாரு, பிள்ளைகளே புசிக்கிறது ஏதா இருக்கான்னு கேட்டார். ஆண்டவரே ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டான் பேதுரு. வலது பக்கம் வலைய போடுங்கன்னா 2 படகு நிரம்ப புடிச்சிட்டாங்க. ஆனா பாருங்க எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆண்டவர் கேக்குறாரு, இப்போது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள். அப்படினா கேக்குற ஃப்ரெஷ்ஷா கொண்டு வாடா, ஐஸ் வச்சு கொண்டு வராதன்னு அர்த்தம். Bring up the fish which you have now caught. இப்ப பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி கரம் தட்டியா சொன்ன உடனே மறுபடியும் படகுல ஏறறான். Simon Peter went. இவன் ஏறனதால தான் கர்த்தர் அவருக்கு அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்த. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு ஹalleluya. Share the bread and fish to him. சீமோன் பேதுரு மறுபடியும் படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் இங்க பாருங்களேன். ஏபா 150 big fishes. 153 பெரிய மீன் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். யோசித்து பாத்தீங்களா? இவன் ஏறலாம் இழுக்க முடியுமா? 1 2 153 ஆசீர்வாதம். ஆமீன் சொல்லுங்களேன். அவன் இழுத்தாயா? மத்தவன் எவனா ஏறி இழுத்தானா? அதனால தான் ஆண்டவர் பார்த்தார், இந்தாடா தம்பி பரலோக திறவுகோல் நீ வச்சுக்க வந்துட்டார். கை தட்டி ஒரு அலலியா சொல்லுங்களேன். 153 பெரிய மீன்களுடைய வலையை மட்டும் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இத்தனை மீன்கள் ஏன்னா அந்த விசுவாசத்தின் வல்லமை உள்ள வலை. கை தட்டி ஆர்ப்பரிக்கணும். அவன் ஏறி இழுத்தாயா, வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, இயேசு பாரு இழுத்துட்டு வந்ததனால ஆண்டவர் இவன் ஏறிட்டானே இழுத்துட்டானே. இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். கரங்களை தட்டி அப்பா கரலையா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படியே சபையார் யாவர் எழுந்து நிற்போமா? எழுந்து நில்லுங்கள். நீங்கள் இவ்வளவு தூரம் ஏறி வந்தது சாதாரண விஷயம் அல்ல. இங்க இருந்து போகும்போது 53 ஆசீர்வாதத்தோடு போகணும். லூக்காவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 19 20 வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். Thank you Lord. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிறது, என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் கொடுத்து இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிறது, என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே நீர் கொடுத்த வார்த்தை அந்த ஜெப நேரத்தில் எல்லாரும் ஆயத்தப்படுங்கள். அப்பா இங்க ஏறி வா என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியே சீக்கிரமாக ஆயத்தப்படுங்கள். நாங்கள் அநேக இடத்துல இறங்கி இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்நாளிலே ஆண்டவரே நாங்கள் உம்முடைய ஆண்டவரே ஜெபத்தில் ஏறும்படியாக ஆண்டவரே இன்றைக்கு நீ கொடுத்த அனுபவத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே நீர் ஆண்டவரே அவரோட படகுல அவர் ஏறினார் என்று சொன்னது போல் ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய படகுல நாங்கள் ஆண்டவரே இருக்க உதவி செய்வீராக ராஜா. ஆண்டவரே
ஆண்டவரே. அன்றைக்கு பேதுருடைய படகுல ஏறின நிமித்தம் ஆண்டவரே ஒரு பெரிய ஐஸ்வர்யத்தை தேவன் கொடுத்தீர் ஆண்டவரே. 2 படகு அமிழ்ந்து போகத்தக்கதாக நிரப்பினீர் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே அப்பா, இன்றைக்கு பேதுரு ஆண்டவரே படகுல ஏறி ஆண்டவரே அப்பா 153 மீன்களை என் தேவனாய் கர்த்தர் எடுத்து ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன் ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுக்காக வைத்திருக்கிற ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே சரித்தியும் ரத்தத்தையும் நாங்கள் ஆண்டவரே வாங்கி அதை புசிக்கிற வேளையில் ஆண்டவரே எங்களோட வாழ்க்கையிலும் ஆண்டவரே எங்களோட ஆசீர்வாதத்திலும் ஆண்டவரே நாங்கள் ஏறத்தக்கதாக ஆண்டவரே நீர் அதற்குரிய வழியிலே கர்த்தர் திறந்து கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே ரத்தத்தையும் ஆண்டவரே சரித்தையும் நாங்கள் புசிக்கும் போது எங்கள் சரீரத்தில் இருக்க எல்லா பலவீனங்களும் மறைந்து ஆண்டவரே கர்த்தருக்கென்று ஆண்டவர் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே 1 மணி நேரமாக செபிக்கத்தக்க ஆண்டவரே அப்பா நீ கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ராஜா ஆண்டவரே உம்முடைய சரித்தையும் ரத்தத்தையும் எடுத்து எங்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதத்தில் எடுத்து தருவீராக ஆண்டவரே. அதை நாங்கள் பயபக்தியோடு புசிக்க உதவி செய்யும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. இரக்கம் நிறைந்த சர்வலோகத்தின் எஜமானனே, merciful master of whole universe, பவுல் மரித்தவனை உயிரோடு எழுப்பினார். Paul gave a life to the பின்பு dead one, ஏறி போய் அப்பம் கொடுத்தார். and he shared a bread. நான் அநேகர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு உயிர்ப்பித்திருக்கிறேன். Spiritually you quicken நான் the இப்போது ஏறி வந்து இவளுக்காய் திருவிருந்தை we கொடுக்க come up போகிறேன். and we are giving to them இவர்களை Holy Communion. ஆசீர்வதியும். Bless them. பேதுரு படவில் ஏறினான். Peter get on the boat. 153 பெரிய மீன்களை இழுத்தான். He pulled on 150 இந்த வார்த்தையின்படி என் பிள்ளைகள் 153 ஆசீர்வாதங்களை பெறட்டும். help them to climb 150. நான் மனதார ஜெபிக்கிறேன். I pray. இங்கே ஏறி வா, Come up. சம்பவிப்பதை உனக்கு காண்பிப்பேன் என்று I will show what is சொன்னீர். going to happen. நீர் ஏறி வரும்படி சொன்னீர். You command us நான் to ஏறி come up. வந்தபடினாலே Because we came. எல்லாவற்றையும் எனக்கு வெளிப்படுத்தினீர். You reveal everything. ஒவ்வொரு நாளும் உலகில் நடப்பதை சொல்லியிருக்கிறீர். You say what is happening தேசத்தில் on the நடப்பதை world. சொல்லியிருக்கிறீர். What is happening in the nation. உம்முடைய சமூகத்தில் அது ஒரு ஸ்லாக்கியத்தை I கொடுத்திருக்கிறீர். give you the privilege to இந்த be செய்தி in கேட்ட presence. ஒவ்வொரு மகனை மகளையும் Every son உம்முடைய and daughter சமூகத்திற்கு sister. ஏறி வந்து Help them to come up. 1 மணி நேரமா ஜெபிக்கிறவளாய் At least மாறட்டும். pray 1 hour. 1 மணி நேரமாவது At least pray 1 hour. இவர்கள் ஜெபத்திலே ஏறி வரட்டும், Help them to come up. முன்னேறி வரட்டும், Advance. விசுவாசத்தில் முன்னேறட்டும், In faith. நம்பிக்கையில் முன்னேறட்டும், In confidence. ஆசீர்வாதத்தில் முன்னேறட்டும். In blessings. பிதா குமாரன் பரிசுத்தாவி Father, நாமத்தில் Son, the Holy Spirit's அப்பத்தை இரத்தத்தை ஆசீர்வதியும் Bless the bread and இயேசுவின் flesh. நாமத்தில் In the name of பிதாவே Jesus we pray. ஆமென். Amen.